பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நேராக நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற பாடத்துக்கு ஒரு வசனத்தை படிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 35வது வசனம். ஜான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். ஓகே, நம்ம இந்த வசனத்தை நிறைய முறை நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். இயேசு கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு ஒன் லைன். இயேசு கிறிஸ்து ஊழியம் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல இருந்து அவர் அந்த ஊழியத்தை முடிக்கிற நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு சந்தோஷமான நிகழ்வுகளும் நிறைய நடந்திருக்கும், துக்கமான நிகழ்வுகளும் நிறைய நடந்திருக்கும். பர்சனலா அவர் ஹர்ட் பண்ண விஷயங்கள் நடக்கும்போது கூட அவர் கண்ணீர் விட்டாரு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே என்ன பண்ணப்படல அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல. அப்ப இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வசனம் பதிவிடப்பட்டு. அப்ப இயேசு கண்ணீர் விடுற அளவுக்கு நடந்த சம்பவம் என்ன? ஏன் அவர் கண்ணீர் விட்டுக்கணும்? அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இந்த சாப்டர்ல ஸ்டார்ட் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாசரு அப்படிங்கிற ஒரு சகோதரன் இருந்தாரு. அவர் பெத்தானியா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்தாரு. அவருக்கு 2 சகோதரிகள், மரியாள், மார்த்தாள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்த மாதிரியும் அவருக்கு மார்த்தாள் சமைச்சு போடுறதுல பிஸியா இருந்து இந்த மரியாள் ஹெல்ப் பண்ணாம மரியாள் இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்கிற மாதிரியும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இந்த ஃபேமிலியோட இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல டச்ல இருந்திருக்காரு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறார், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஏன்னா இந்த ஊர் எருசலேமுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அப்போ எருசலேமுக்கு இயேசு எப்பெல்லாம் போறாரோ அப்போ போற வழியில இந்த வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ரெகுலரா இருந்திருக்கு. அப்ப இங்க ரெகுலரா வர்றதுனால இவர் பேசுற இந்த வார்த்தைகள், இவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் ஜெனியூனா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அவர் கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீட்டா அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அதுவும் இல்லாம இவங்க கிட்ட இருக்கிற இந்த நல்ல கேரக்டர், இவர் சொல்லக்கூடிய உபதேசங்களை அவங்க காது கொடுத்து கேட்கறதும், அதுக்கு அவங்க தங்களை கீழ்ப்படுத்தி காட்டுறதும் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் எப்படி இருக்குன்னா அவங்க மேல ஒரு நல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த பக்கம் போனா அவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது காட்டுறாரு. அந்த டைம்ல தான் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு வியாதி வந்திருக்கு. இப்ப இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி அப்படின்னு நம்ம 1ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி கண்டிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப மரணத்துக்கு ஏதுவான வியாதினா என்னென்ன வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவா கொண்டு போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜுரமோ, ஒரு தலைவலியோ, ஒரு வயிற்று வலியோ என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா மரணத்துக்கு நேரம் கொண்டு போகாது. அப்போ மரணத்தை கொடுக்கக்கூடிய வியாதி ஒரே நாள்ல வருமா அப்படின்னு கேட்டா வராது. தொற்று நோய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பரவுற வியாதி ஒன்று வருது அப்படின்னா அது மரணத்தை கொடுக்கலாம் திடீர்னு. பட் இவருக்கு தொற்று வியாதி கிடையாது, ஏதோ ஒரு வியாதி உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. அந்த வியாதி இது ஒரு பெரிய வியாதின்னு அவரு தெரிஞ்சுக்கிறதுக்கே என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்கும். அப்ப இது ஒரு வியாதி, தனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத அவர் கண்டுபிடிச்சு அந்த வியாதிக்கு அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா எடுத்த உடனே அவர் எங்க போயிருக்க மாட்டாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட போயிருக்க மாட்டாரு, போக வேண்டிய நெசசரியும் இல்லை. அப்ப அந்த வியாதிக்காக அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா எல்லாரும் பண்ற மாதிரி மருத்துவர்களை தேடி போய் பார்த்து அவங்க கிட்ட அதுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்டு இருந்துக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டை முழு நம்பிக்கையோட அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பணம் செலவு பண்ணி செஞ்சிருப்பார். பட் எந்த ஒரு மருத்துவத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு.
ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இத்தனை டைமுக்குள்ள இது சரியாகணும் அப்படின்னு வந்து மனுஷங்களுக்குள்ள ஒரு மைண்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிக்ட் இருக்கும். இல்லைன்னா அந்த மருந்தே சலிச்சிடும் கொஞ்சம் நாள்ல. அப்போ இவர் அந்த மருந்துகளை தொடர்ந்து எடுத்துட்டே இருந்திருக்கலாம். அந்த மருந்து அவருக்கு வந்து கை கொடுக்கல. அது எப்படிப்பட்ட வியாதி அப்படின்னா ஒரு புற்றுநோய் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு கேன்சர் அல்லது வேற ஏதாவது சாகடிக்கிற மாதிரி வியாதி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புற்றுநோய் தான் இந்த இடத்துல கரெக்டா அடாப்ட் ஆகும். ஏன்னா அந்த காலத்துல இந்த வியாதிக்கெல்லாம் பேர் கூட வைக்கல, அவ்வளவு நாலேஜ் கிடையாது மக்களுக்கு. இன்னைக்குதான் வந்து சின்ன சின்ன வியாதினாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த வைரஸோடைய இம்பாக்ட பார்த்து அதோட கூட்டமைப்பை வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பேர் வச்சிடறாங்க மெடிக்கல்ல. யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களோட பேரை வச்சுலாம் அந்த வியாதிக்கு பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. பட் அந்த காலத்துல இது ஒரு வியாதி, இதுக்கு ஒரு பேருன்னு சொல்றதே கஷ்டம். அப்போ லாசரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்ப கடந்திருப்பாருன்னா மருந்துகளை நம்பி இருந்த காலத்துல இருந்து அவர் கடந்து வெளியில வந்து இனி மருந்துகளால நடக்காது, எப்படி வெளியில வரலாம்னு யோசிக்கும் போது இதே மாதிரி வியாதி இந்த ஊருக்குள்ள யாருக்காச்சும் வந்துட்டு போயிருக்குதா அப்படின்னு என்ன பண்ணிருப்பாருன்னா தேடி இருப்பாரு. அப்ப தேடி அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு வியாதி எனக்கு வந்திருக்கு, இதுல இருந்து எப்படி நான் வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்னா யாரையாவது தேடி இருக்கலாம். அப்படி யாராவது கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டிருப்பாரு. ஏன்னா இதுதான் எல்லா மனுஷங்களுமே காலாகாலமா செய்யறது. மருந்தை நம்புவாங்க, இதே மாதிரி யார் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அவங்கள நம்புவாங்க. இது எதுவுமே கை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த மெத்தட் தான் அவங்க நம்புற கடவுள்கிட்ட போவாங்க. அப்ப அதே மாதிரி இவரும் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா இயேசு கிறிஸ்து இந்த வியாதியை சரியாக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு அவர் மைண்ட்ல என்ன இருந்திருக்கும்னா இருந்திருக்கும். அப்போ இதோட சீரியஸ்னஸ், இந்த வியாதி வந்து ரொம்ப ஹெவியா அட்டாக் பண்ற டைம்ல தான் அவர் என்ன ஆயிடுறாருன்னா படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அந்த நேரம் இயேசு கிறிஸ்துவும் இவங்க கிட்ட இல்லாம கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 நாள் பிரயாண தூரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நேரத்துல இவர் எடுத்த சொந்த முயற்சிகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தோத்து போச்சு. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அப்ப சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னும் போது எப்படி சொல்லி அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம படிச்ச அந்த வசனத்துல நீ நேசிக்கிற அந்த சகோதரன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு இயேசு கிறிஸ்து உடனே திரும்பி வந்தாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அவர் இருந்த இடத்துல மேலும் 2 நாள் அங்கேயே தங்கிட்டார். அப்ப பாருங்க, இந்த வீட்டுல இந்த மனுஷனை எப்போ தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரலான்னு காத்துக்கிட்ட இருந்த மரணம், இயேசுக்கே ரொம்ப பிரியமான நபரா இருந்த இவனை எப்படியாவது கேப்சர் பண்ணணும்னு சொல்லி மரணம் காத்துக்கிட்டு இருந்தது. இயேசு வரல, மரணம் உள்ள வந்துருச்சு. இயேசு முந்தி கொள்ளல, மரணம் முந்திக்குச்சு. அப்போ இந்த மரணத்துக்கு தெரியாது என்னோட இந்த கிரியை மூலமா தேவன் மகிமைப்பட போறாரு அப்படின்னு சொல்லி மரணத்துக்கு தெரியாது. ஆனா இயேசுக்கு தெரியும். ஏன்னா தேவனுடைய அல்டிமேட் கேரக்டர்ல ஒரு நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க எது சாத்தியம் இல்லையோ அங்கதான் அதை அவர் சாத்தியப்பட வைப்பார். ஏன்னா இப்ப பாருங்களேன், மரணத்தை இந்த பூமிக்கு தந்தது தேவன் தான். அவருடைய வாயினுடைய வார்த்தையினால நீ இந்த ட்ராக்ல இருந்து விழுந்ததுனால மரணம், நீ அந்த நாள்ல சாவுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியே அவன் என்ன ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா மனுஷனுக்குள்ள மரணம் வந்துருச்சு. ஆனா அதே மரணத்தை வச்சு தேவன் மகிமைப்பட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிமைப்பட முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த லாசருனுடைய கேஸ். அப்ப இந்த கேஸ்க்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்து கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லி அனுப்புன நபர்களை மதிக்கல, அவர் நம்மளை கண்டுக்கல, he forgot us அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க உருவாகும் போது மரணத்துக்கு பயங்கர ஹாப்பி. இயேசுக்கு ஃபேவரட்டான ஆளை பிடிச்சிட்டேன், கொன்னுட்டேன் அவனை அப்படின்னு சொல்லி. அதோட மட்டுமா, அவனை கொன்னுட்டு என்ன பண்ணிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனை உயிருள்ள மக்கள் இருக்கிற தேசத்துல இருந்து கூட்டிட்டு போய் மரணத்துல மட்டுமே மக்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அவனை போட்டுருச்சான்.
அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் அடக்கமே பண்ணிட்டாங்க. அப்ப மரணம் நினைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வீட்டுல புடிச்சோம், அப்புறம் ஊருக்கே தெரியற மாதிரி இவன் மறிச்சிட்டான்னு ஊருக்கே அறிவிக்கிற மாதிரி ரோட்ல தூக்கிட்டு வர வச்சோம். இப்ப கொண்டு வந்து என்னுடைய பூமியில இவன் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நான் பத்திரமா வச்சுட்டேன். அதுவும் எத்தனை நாள்? ஒரு நாள், 2 நாள், 3வது நாள், 4வது நாள் வரைக்கும் அவன் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா வச்சுட்டேன். ஏன் இந்த 4வது நாள் நம்ம இப்படி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபர் செத்துட்டா, அது ஆணா இருக்கலாம், அது பெண்ணா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், என்ன நடக்குது அந்த பாடிக்குள்ள அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அதனுடைய செயலை வந்து இழந்துட்டு வருமா. ஃபர்ஸ்ட் பிரெயின் தன்னுடைய வேலையை ஸ்டாப் பண்ணிக்கும். ஏன்னா பிரெயினுக்கு வந்து ரத்த ஓட்டம் நின்றுடுச்சு அப்படின்னா, ரத்தத்தினுடைய பிரஷர் இல்லை அப்படின்னா பிரெயின் வேலை செய்து நிறுத்திடும். அப்போ பிரெயின் வேலை செய்து நின்றுச்சுன்னா உடம்பினுடைய மொத்த கண்ட்ரோல நின்றுடும். ஒரு 6 மணி நேரமோ இல்லை 5 மணி நேரத்துக்குள்ளேயே கண்கள் செயலிழந்துடும். அப்ப வாய், காது, ஹார்ட், இப்படி ஒவ்வொரு உறுப்புமே தன்னோட செயலை மட்டும் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நிறுத்திக்கும். ஏன்னா அதுக்கு தொடர்ந்து பிரெயின் கிட்ட இருந்து கமாண்ட் வரணும். வரலன்னா அது எல்லாமே ஷட் டவுன் பண்ணிடும். திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுறது பாசிபிள் இல்லை. இதுதான் மரணம். அப்ப இது ஃபர்ஸ்ட் டே நடந்து செகண்ட் டே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பாடியில இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் அதனுடைய அந்த விரைப்புத்தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கும் போது தசைகள் எல்லாம் உடம்புல இருக்கிற இந்த மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. லூஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய வேற வேற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, லிக்யூடா இருக்கிற பிளட்டோட சேர்ந்து மெல்ட் ஆகி பாடியினுடைய அடிப்பகுதிக்கு போயிடுது. அதாவது நீங்க இப்போ தரையில் அப்படி பிளாட்டா படுத்திருக்கிறீங்க அப்படின்னா, உங்க நெஞ்சு பகுதியில் இருக்கிற அந்த கெமிக்கல், அந்த தசை பகுதி எல்லாம் மெல்ட் ஆகி உங்க முதுகு பகுதிக்கு அப்படியே கீழே போயிடும். இது இன்னும் ஸ்லோவா ப்ராசஸ் போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற துவாரங்கள் வழியாக இந்த லிக்யூடு வெளியில வரவே ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த லிக்யூடு வெளியில வர ஆரம்பிக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல் எல்லாமே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உடம்புல இருந்து வெளியில வரும். அதனாலதான் இந்த பாடிய உள்ள வச்சிருக்கிற விஷயத்த வந்து மார்த்தால் சொல்லும் போது இப்போ திறந்தா நாருமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு இந்த நாறுது, இந்த பாடி நாறுது அப்படின்னு அவங்களுக்கு எப்படி மனுஷங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இஸ்ரேல்ல பொதுவா ஒரு பழக்கம், செத்து போனவங்களை வந்து சுகந்த வர்க்கமிட்டு அந்த பாடிய புதைக்கிறது அவங்களோட வழக்கம். அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கானதாவோ ரொம்ப ஐலியாவோ பண்ணுவாங்க. பட் மேண்டட்டரி மஸ்ட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடிய ஒயிட் கலர் கிளாத்தை வச்சு சுத்திடுவாங்க. ஃபுல்லா கால்ல இருந்து தலை வரைக்கும் முழுசா சுத்தி வச்சிருவாங்க. இதுதான் அவங்களுடைய ப்ராசஸ். அப்போ இந்த சூழ்நிலையில நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, இயேசு தான் இருந்த இடத்திலே 2 நாள் இருந்துட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 11 ஆமா. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார். ஓகே. இப்போ இந்த மார்த்தால் சொல்லி அனுப்புற இந்த இன்ஃபர்மேஷன் இயேசு கிட்ட வந்துருது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த செய்தியை கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போகும்போது இந்த நபர் உயிரோடு தான் இருந்திருக்கிறார். அப்போ உயிரோடு இருக்கிற நபரை உயிரோடையே காப்பாத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடைசி முயற்சியா இயேசுவை கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி அவசரமா ஆள் அனுப்பி சொல்றாங்க. போய் சொல்லும் போது அங்க இருந்து இயேசு கிளம்பல. அப்போ அந்த போய் சொன்னவங்க மைண்ட்ல என்ன இருந்திருக்கும், என்னடா இது நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்து சொல்லியிருக்கிறோம், அதுவும் இல்லாம அவருக்கு ஃபேவரட்டானவர், நீங்க எப்போ அந்த ஊருக்கு போனாலும் எருசலேம் போனாலும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த வீட்டுல தான் போய் தங்குறாரு. அப்போ நீங்க ஒரு முறையும் வரும்போது உங்களை நல்லா ட்ரீட் பண்றாங்க, உங்களை நல்லா சாப்பிட வைக்கிறாங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்கணும் இல்லையா?
ஆனா நீங்க போய் நிக்கலையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள என்ன தோணிருக்கும்னா, அந்த 2 பேர் மைண்ட்ல தோணி இருக்கலாம். இது இது இவனுடைய இது. ஏன்னா ஒரு தகவலை சொல்லும் போது, அதுவும் மரண தருவாயில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, யாரா இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு போகணும், போய் அவரை பார்த்துடலாம், அவருக்கு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது காமனா எல்லாருக்கும் வரும். அப்ப இதத்தான் அந்த 2 பேரும், அந்த செய்தியை கொண்டு போன 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்த்திருப்பாங்க. பட் இயேசு அதை கேட்டுட்டு கம்முன்னு இருக்காராம், ஒண்ணுமே பேசலையாம். அப்ப அது அது என்ன அவங்க மைண்ட்ல தோணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு என்ன மாதிரி நபர், இவரு தன்னோட தேவைக்கு அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது இவரு கம்முன்னு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான இது வந்திருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல சகோதரர்களுக்காக நாம எடுக்கிற சில முயற்சிகள் தோல்வியிலையோ அல்லது கவனிக்கப்படாமலோ பெரிய ஒரு ரீச் ஆகாமலோ கூட போகலாம். அதை பார்த்துட்டு நம்ம முயற்சி தேவன் அக்செப்ட் பண்ணல, நம்ம இந்த வேலைக்கு நம்ம தகுதியானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணிக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி செய்தி எடுத்துட்டு போய் சொல்ற வேலையை நிறுத்திடக்கூடாது. மார்த்தாள் சொல்லிட்டாங்களா, அது இயேசுகிட்ட சொல்லிட்டீங்களா, அதான் உங்க வேலை. உங்களுடைய வேலை என்னன்னா லாசருவை சேவ் பண்ணணும். சோ லாசருவை பத்தின இன்ஃபர்மேஷனை இயேசு கிறிஸ்துவனுடைய டெஸ்க்கு நீங்க கொண்டு வரணும். அதை நீங்க செஞ்சிட்டீங்களா, அவ்வளவுதான். அதுக்கு மேல இயேசு கிறிஸ்து எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஆர்டர் கொடுக்க முடியாது. ஏன்னா அடுத்து ஒரு சம்பவத்துல அந்த லேடி அப்படிதான் பண்ணுவாங்க. அப்ப ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஊருக்கு திரும்ப கிளம்பி வராராம். அப்படி கிளம்பி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்கு கிட்ட வரும்போது அந்த அந்த மார்த்தாள் அப்படிங்கிற அந்த ஒருத்தங்க மட்டும் வெளியில ஓடி வராங்க. அதை நம்ம படிச்சிடலாம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தாள். மரியாளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, மார்த்தாளுக்கு கிடைச்சிச்சு. கிடைச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட போறாங்க. போய் ஏதாச்சும் இது 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 எல்லாரும் இருக்கிற ஒரு எண்ணம் தான். என்னன்னா, அல்டிமேட்டா ஒருத்தரை ஒரு ஹீரோவா நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர் வந்திருக்கிறாருன்னும் போது ஃபர்ஸ்ட் ஓடி போய் அவர்கிட்ட இந்த துக்கத்தை என்ன பண்றாங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஓடுவாங்க. அந்த ஒரு தாட்ல இந்த மாதிரி வேகமா ஓடி போய் அவர்கிட்ட சொல்றாங்க, நீர் இங்க இருந்திருந்தாரானால் என் சகோதரர் என்ன பண்ணிருக்க மாட்டான், செத்து போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. 21 படிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஓகே, அப்போ இது எப்படிப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்துவையும் மற்ற மனிதர்களுடைய சக்தியோட கூட ஒப்பிட்டு அதே லெவல்ல வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க. அது அவங்க தப்பு இல்லை, ஏன்னா அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான், நம்மளுடைய அறிவு அவ்வளவுதான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி கண்டென்ட்டை நம்ம பார்க்காத வரைக்கும் நம்ம தாட் எக்ஸ்ட்ராடினரியா போகவே போகாது. என்ன லெவல்ல இருக்குமோ அந்த லெவல்ல தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அதுதான் அவங்களும் திங்க் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு டாக்டர் செய்யக்கூடிய ஒரு வேலையை இயேசு கிறிஸ்து செஞ்சாருன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தேவையே இல்லை. இப்ப பாருங்களேன், அவன் உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அதாவது வியாதியினுடைய எட்ஜில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவனை காப்பாற்றி இருக்கிறாருன்னு வச்சுப்போம். நீ எந்திரி, உனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னான்னா அவன் எந்திரிச்சிருவான், அவனுக்கு சரியாயிடும். அது ரொம்ப ஈஸி. கொஞ்ச நாள் கழிச்சு இதே வியாதியில வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாசர் இந்த சாட்சியை சொல்லும் போது பக்கத்துல ஏதாவது ஒரு டாக்டர்னு சொல்லுவான், நான் உன்னை குணப்படுத்தி இருப்பேன், என்னால எங்கிட்ட மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். மனுஷங்களுடைய ஐடியாவும் மனுஷங்களுடைய முயற்சியும் எங்க தோத்து போகுதோ, எங்க முற்றுப்புள்ளி அடையுதோ, அங்கதான் இயேசு கிறிஸ்து வேலை செய்ய ஆரம்பிப்பார். அங்கதான் நம்மளுக்கு அற்புதமும் ஆச்சரியமும் கிடைக்கும். இது புரியாதனாலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மனுஷன் எப்படி திங்க் பண்ணுவான்னா, டாக்டர் நீங்க இங்க இருந்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ள நாம போயிருந்தோம்னா, இந்த மருந்தை மட்டும் நம்ம கொடுத்திருந்தோம்னா, இந்த லோன் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா, இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மனுஷங்க லெவல்ல திங்க் பண்ணி தான் என்ன பண்ணிடுறோம்னா தேவனுடைய வல்லமையும் இதே லெவல்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கனெக்ட் போட்டுறோம். பட் அப்படி இல்லை. உண்மை எப்படி இருக்கும்னா, மனுஷங்களால தொட முடியாத இடத்துலதான் இயேசு கிறிஸ்து தொடுவார். அப்ப ஒரு
அந்த லேடி கிட்ட சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன் சகோதரன் உயிர் தெழுவான் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனம் படிச்சுக்கலாம். 24 படிங்க sister. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுந்தல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். 23 படிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். பாத்தீங்களா, இயேசு இப்ப நடக்க போறத சொல்றாரு. ஆனா அந்த லேடி எந்த நம்பிக்கையில பேசுது பாருங்களா. இன்னொரு முறை 24 படிங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். பாத்தீங்களா, அப்போ இந்த லேடியினுடைய தாட் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, எல்லாரும் விசுவாசிக்கிற ஒரு விசுவாச காலத்துல நடக்க போறத நீங்க நம்புறதுக்கு இப்போ நீங்க வரல. அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணும்னா, அன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்து அதை நீங்க பார்த்து, அன்னைக்கு மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஆட்கள் உயிர்த்தெழுத பார்த்து தேவன் மேல நம்பிக்கை வைக்க போறது அன்னைக்கு நடக்க போகுது, ஃபியூச்சர்ல. பட் நாம அன்னைக்கு நடக்க போறத பாக்குறதுக்கு வரல, அன்னைக்கு நடக்க போறத இன்னைக்கு பாக்குறதுக்கும் அதை நம்புறதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் நம்ப போறது இந்த ஒரு ட்ரெடிஷனல் ட்ரூத். உயிர்த்தெழுதல் நடக்க போகுது, உயிர்த்தெழுதல் லாசர் வர போறான்றது ட்ரெடிஷனல் ட்ரூத், அது ஃபேக்ட், அது நடக்கும். ஆனா அது இன்னைக்கு நடக்கும், அது உங்களால இன்னைக்கு நடத்த முடியும் அப்படிங்கறத நீங்க நம்பணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வந்திருக்கிறார். அப்ப இந்த அம்மா ட்ரெடிஷனல் நம்பிக்கையில இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறாங்க. ஆமா ஆண்டவரே, அவன் உயிர் தெழுவான். அப்பதான் இயேசு கிறிஸ்து வெளியில யாருக்குமே சொல்லாத ஒரு பெரிய சீக்ரெட் அந்த லேடிக்கு சொல்றாரு. 25 படிங்க சிஸ்டர். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு சீக்ரெட் சொல்லும் போது இன்னும் அந்த லேடிக்கு என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியல. நீங்க உயிர்த்தெழுதலாம், இது என்ன கொஞ்சம் குழப்பமான வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாக்கு அதுக்கு மேல அந்த அம்மாவுடைய அவங்க கிட்ட வேர்ட்ஸ் இல்ல, எப்படி எடுத்து பேசுறது. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இழப்பு இழந்திருக்கிறாங்க. அந்த துக்கம், அந்த வேதனை அவங்களுக்குள்ள இருக்கும்போது ஃபர்தரா இன்னும் ஆர்கியூ பண்ணதுக்கோ, ஏன்னா நம்பிக்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க நம்பிக்கை எது வரைக்கும்னா, உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கு இயேசுவால முடியும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா இந்த பக்கம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட நம்பிக்கை எப்படின்னா, உடம்புக்குள்ள உயிரே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன் அந்த உடம்பே இல்லைனாலும் பரவாயில்ல, I am the resurrection அப்படின்னு சொல்றாரு. நான் தான் உயிர்த்தெழுதல். என்ன நீ நம்பிட்டனா, எங்கிட்ட நீ வந்துட்டனா, நான் என்ன பண்ணுவேன்னா, உயிரே இல்லாம போன அந்த பாடி, உயிருக்கு தகுதியே இல்லாத நிலைமையில இருக்கிற அந்த பாடியை கூட நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன்னா, உயிர்த்தியல வைப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப திருப்பியும் மரியாள் அந்த இடத்துக்கு வராங்க. அதையும் படிச்சுலாம். 32 படிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இவங்களுக்கும் அதே தாட்டு தான். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலேயே இருந்த மரியாளும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துக்காக விதவிதமா சாப்பாடு செஞ்சு போட்டு அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்ச மார்த்தாளுக்கும் அதே தாட்டு தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, செத்து போயிருக்க மாட்டான் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா நடக்கிறவங்களும் இப்படிதான் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ வெளியில அப்பியரன்ஸ்ல நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே மாதிரிதான் நினைக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ரெண்டு கூட்டமான மக்களுக்கும் ஒரே ஒரு விதத்துல அவர் அற்புதத்தை செய்ய வர்றாரு. அது எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, 39 படிங்க சிஸ்டர். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தானுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். அப்போ இந்த மார்த்தாளுடைய தாட் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நாருமே, நாத்தம் அடிக்கிற அளவுக்கு போன ஒரு பாடி, நாத்தம் அடிக்கிற அளவுக்கு செத்து போன ஒரு சரீரம், நம்ம அதை திறந்து என்ன பண்ண போறோம்? அப்ப உண்மையிலேயே உங்களுடைய துக்கம் என்னவா இருக்குன்னா, அவன் போயிட்டான், அவ்வளவுதான், இனி எங்க நிலைமை என்ன ஆகும்? அதுதான் அந்த தாட்ல தான் என்ன பண்றாங்கன்னா,
இந்த நாத்தம் எதுக்கு நம்மளுக்கு? செத்து போனவங்களுடைய நாத்தத்தை நம்ம ஏன் இது பண்ணோம்? ஆல்ரெடி நாங்க நிறைய வேதனையில இருக்கிறோம், இந்த நாத்தம் வேற எங்களுக்கு வேணுமா அப்படின்ற மைண்ட்ல நாத்தத்தை பத்தி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய விஷயம் எப்படி இதாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் அவர் தன்னுடைய உண்மையான ஒரு பவரை காட்டுறாரு. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவனை உயிர்த்தெழ வைக்கிறதுக்காக எப்படி பேசுறாரு பாத்தீங்கன்னா, 43 படிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இந்த லாசரு கிட்ட மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அந்த மரணத்தின் அதிகாரி அல்லது மரணத்துக்கிட்ட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசவே இல்லை. அப்போ இதுல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்முடைய கான்டாக்ட், நம்மளுடைய டாக் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, மரணத்துக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் கிட்ட இருக்கணுமே தவிர்த்து மரணத்தோட நம்மளுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அத போய் அதட்டணும், மரணமே அவன் எவ்வளவு நல்லவன், அவன் எனக்கு பிரியமானவன், அவன் எப்படி நீ தொடலாம், இப்படி எல்லாம் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அது அவர் ஒரு அன்னெசரி டாக்லாம் வைக்கல. இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து பிகினிங்லேயே ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த மரணம் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவானதா இருக்குது அப்படின்னு. நாம பேசுற எந்த ஒரு வார்த்தையா இருக்கட்டும், நாம போகிற எந்த ஒரு வீடா இருக்கட்டும், நாம செய்ய போற எந்த ஒரு செயலா இருக்கட்டும், ஒரு சின்ன ஊழியமா இருக்கட்டும், அது பெரிய ஊழியமா இருக்கட்டும், அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற டெடிகேட்டட் மைண்ட்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப பேசணும், ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்னு இல்லை. நீங்க சொல்ல வந்ததை சொன்னீங்கன்னா போதும், அது அங்க நடக்கும். ஏன்னா வெளியில நின்று பேசுற நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணத்தையே, அது அவருடைய அந்த ஒரு வார்த்தை மரணத்தையே என்ன பண்ண வச்சுச்சுன்னா, அதோடைய கைகளால லாசருவை பிடிச்சி வைக்க முடியல. லாசருவை எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னா, வியாதியில பிடிச்சி சாகடிச்சு அவன் பாடிய டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணி டீகம்ப்ரஸ் பண்ணி உள்ள இருக்கிற தசைகள்லாம் குழப்பம்னு ஆகி இனிமே இதுக்குள்ள உயிர் வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவனை கொண்டு போனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு. அப்ப இவர் சொல்லும் போது லாசருவே வெளியே வா அப்படின்னா, அந்த காதுகளுக்கு எப்படி அந்த சத்தம் கேட்டிருக்கும்? காது தன்னுடைய வல்லமை இழந்து 3 நாள் ஆயிடுச்சு. சரி, காது கேட்டுருச்சு, உயிர் வந்துருச்சு, கால்கள் எழுந்து நிக்கணுமே, கண்ணை ஃபுல்லா சுத்தி வச்சிருக்காங்களே, காலை ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்களே, எப்படி வெளியே போக முடியும்? ரூட் எப்படி தெரியும்? அப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மகிமை வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட, ஒரே ஒரு நோக்கத்தோட வெளியில நின்னு ஜஸ்ட் 1 வேர்டு தான் சொல்றாரு, லாசருவே வெளியில வா, அவ்வளவுதான். அந்த வார்த்தை செத்து போன காதுகளை கேட்க வைக்கும். அந்த வார்த்தை கட்டி இருக்கிற கால்களை அப்படியே மெதுவா நகர்ந்து வெளியில வர வைக்கும். கண்ணு மூடி இருக்குதா, வழியே இல்லையா, எந்த பக்கம் போனன்னு கூட தெரியலையா, ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்டுச்சு, உங்களை வான்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரு, இயேசு சொல்லியிருக்கிறாருன்னா ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களால எந்த கட்டுகள் நிலைமையிலையும், எந்த இருட்டு நிலைமையிலையும் உங்களால இயேசு நோக்கி நடக்க முடியும், நீங்க அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது. ஏன்னா லாசருக்கு உயிர் வந்துருச்சு, அவர் அங்கேயே உட்காந்து சொல்லிருக்கலாம், என்ன கட்டி இருக்கிறாங்க, எனக்கு கண்ணு மூடி இருக்குது, என் கால் எல்லாம் பாண்டா இருக்கு, நான் எப்படி இறங்குறது, எப்படி நடக்கிறதுன்னு அவர் அங்கிருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எதுவுமே என்ன பண்ணலன்னா கேட்கல. ஏன்னா கால் நடக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா வாய் பேசுற அளவுக்கு தெம்பு இருந்திருக்கும். அப்ப அவர் அந்த பதிலோ திருப்பி கேள்வியோ வேற எதுவுமே அவர் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல சொல்லல லாசர். அவர் முழுசா ஒபீடியன்ஸ் பண்ணார். அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லும் போது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த மாதிரி மரித்த நிலைமையில இருக்கிற நபர்களை நாம தேவனுக்கு மகிமையாக அவர்களை நடக்க வைக்கணும், அவர்களுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வேலை செஞ்சோம்னா, இயேசு சிந்திச்ச மாதிரி சிந்திக்கணும். இயேசு தேவனுக்கு மகிமையாக இந்த உயிர்த்தெழுதல் நடக்கணும்னு ஒரு அடையாளமான உயிர்த்தெழுதலை காட்டினார். அப்ப நாமளும் அடையாளமாக மரித்திருக்கிற சகோதரர்களை
இயேசு கிட்ட கொண்டு வரும்போது அவங்க கிட்ட என்ன நம்ம பேசணும்னு கேட்டீங்கன்னா, தேவையற்ற வார்த்தைகளை பேசாம தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசணும். அவங்கள நமக்கு சாதகமாகவோ நமக்கு லாபகரமானதாகவோ மாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல இப்படி மாறிடுது. சில சகோதரர்கள் எப்படி ஆயிடுறாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல நல்ல சத்தியங்களை பேசுறாங்க, நல்ல சப்ஜெக்டுகளை சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது. அது எங்க போய் ஒரு கட்டத்துல முடியுதுன்னா, தனக்கு லாபமா அந்த சகோதரர்களை அவங்க டியூன் பண்றத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரூத்தை சொல்லி கொடுக்கிற நபர்கள் மேல அதை கேட்கறவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னா, ரொம்ப அன்பு செய்யறவங்களா, மரியாதை செய்யறவங்களா, அவங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும், அது நமக்கு ஏத்தது, நமக்கு முக்கியமானதுதான் நமக்கு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை அந்த மனசுல வந்துடுறதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க எது சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றது, எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது. யாரோ ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கணும்னா, ஒரு பொண்ணு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாமலோ அல்லது ஏதோ ஒரு இதுல இருக்கும், அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலியில ஒரு பையனை கல்யாணம் பண்ணி விட்டுறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு உண்மை தெரியும் போது ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு குருட்டுத்தனமான ஆன்சர் சொல்லிட்டு மக்களை பிரச்சனைகளை தள்ளி விட்டுறது. இது வெளியில இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்குள்ள இருக்கிற இதை பாத்தீங்கன்னா, எப்படி மக்களை தசை திருப்பி ஏமாத்திடுறாங்கன்னா, எங்கேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிளானு, ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் வந்து நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாய் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு இத்தனை 1000 வந்துருது, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆசையை தூண்டி விட்டுறாங்க. இதுல யார் போய் சிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாவம் ரொம்ப கம்மியா ரொம்ப குறைஞ்ச அளவுல காசு சம்பாதிக்கிற சகோதரர்கள் இந்த மாதிரி ஒரு இத நம்பிடுறாங்க. ஏன்னா இவர் சொல்றாரு, இவருக்கு நிறைய தெரியுமே, இவர் அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டாரு, இவர் எவ்வளவு ஞானமான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, அப்ப இவர் இதை சொல்றாருன்னா, இவர் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாருன்னா நாமளும் என்ன பண்ணலாம், அவரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவரை பார்த்து எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒன்னுத்துக்கும் ஆகாத ஒரு சில விஷயங்களை இந்த இன்னசென்ட்டான சகோதரர்கள் தலையில கட்டிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்போ எதுக்காக இந்த சகோதரர்கள் இவங்களை கொண்டு வந்தாங்கன்னா, மரணத்துல இருந்த சகோதரர்களை, மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த அந்த சகோதரர்களை ஜீவனுள்ள வார்த்தையை காட்டி, ஆசை காட்டி, பேசி அவங்கள வெளியில இழுத்துட்டு வந்து அவங்களை வேற கட்டு போட்டு விட்டீங்க. அவன் உள்ள ஒரே ஒரு கட்டை கட்டிட்டு கம்மன் இருந்திருப்பான். இங்க வெளியில கூட்டு வந்து கடன் கட்டாக்கி விட்டீங்க. அவன் கண்ணெல்லாம் கடன் சுத்தி விட்டுட்டீங்க. அப்ப பாருங்களேன், இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு வரக்கூடிய நபர்கள் எதுக்காக கூட்டிட்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு மகிமையாக கூட்டிட்டு வரணும். அதை விட்டுட்டு நமக்கு லாபமா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எல்லாமே ஏதோ ஒரு கட்டத்துல ஒண்ணுமே இல்லாம. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து திரும்பவும் என்ன சொல்லுவாருன்னா, அவனுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏன் இந்த கட்டை வந்து அவிழ்த்து விடுங்கள் இயேசு சொல்லணும்? அவர் தானே ரிலீஸ் பண்ணாரு அந்த ஆளை. செத்து போன பாடிய உயிரோட வர வைக்கக்கூடிய வல்லமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கட்டுக்களை அறுத்துட்டு வெளியில வா, அறுந்து போட்டோன்னு சொல்லியிருந்தா அந்த கட்டுக்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, அது அங்கேயே பஞ்சா பறந்து போயிருக்கும். அவர் நீட்டா வெளியில வந்திருக்கலாம். ஆனா ஏன் இத அவுக்க விடல, இவங்க ஏன் அவுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டுக்களை போட்டது இவங்க தான். லாசரு செத்துட்டான் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை நீங்க தான் அவன் மேல சுத்துனீங்க. ஆனா அதே லாசரு உயிரோட வந்துட்டான் அப்படிங்கிற அடையாளத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க போட்ட கட்டுக்களை நீங்களே தான் எடுத்து விடணும். அப்போ நம்மளை சுத்தி இருக்கிற சகோதரர்கள் எப்படி மரணத்திலையும் துக்கத்திலையும் வேதனையிலும் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, அவங்களை யார் கட்டி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உதாசீனமோ நம்முடைய அக்கறையின்மையோ ஏதோ ஒண்ணு கட்டி வச்சிருந்திருக்கும். அதை நம்ம தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவுத்து விடணும். அதுல இருந்து அவங்களை ரிலீஸ் பண்ணணும். அப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இவர் வீட்டுக்கு திரும்ப போயிருப்பாரு. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு லாசரு வீடு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா இதே லாசரு பணமாக அந்த ஊரை விட்டு போனாரு. இயேசு கிறிஸ்துவோட கூட ஜீவனுள்ள மனுஷனா திரும்ப ஜீவனுள்ள ஊருக்கு மனுஷனா வரும்போது
அந்த ஊரே என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்டர் எருசலேம் வரைக்கும் பிரபலம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அப்போ வியாதியில இருந்து அவர் காப்பாத்தி இருந்தாருன்னா 10, 15, 20, 100 பேரை இயேசு காப்பாத்திருக்காரா வியாதியில? அதுல ஒருத்தர் இவர், அவ்வளவுதான். இன்னும் இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் வியாதியில இருந்து காப்பாத்து, அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்களேன். எத்தனை பேருக்கு நமக்கு பேர் தெரியும். பட் மரணத்திலிருந்து, அழுகி போன நிலைமையில இருந்து, நோ யூஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு போன ஒரு பாடிய திரும்பவும் அவர் உயிரோட கொண்டு வந்து அடையாளமா அந்த ஊருக்குள்ள நிறுத்திருக்கிறாருன்னா, அந்த 2 பெண்களுக்கும் ஆண் இல்லாத வீடு அப்படின்னு மாறி 3 நாட்கள் ஆண் துணை இல்லாத வீடா இருந்த அந்த வீட்டை திரும்பவும் 4வது நாள் ஆண் துணை இருக்கிற வீடு, அதுவும் எப்படிப்பட்ட ஆண் துணைனா இயேசு கிறிஸ்துவினால் உயிர்த்தெழ வைக்கப்பட்ட ஆண் துணை இருக்கிற வீடுன்னு மாத்தினார். இந்த அம்மாவுக்கு ஆண்டவரே இப்போது நாருமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் அந்த ஆள் மேல நாத்தம் வருதான்னு மோந்து பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மோந்து பார்த்திருக்க மாட்டாங்க, வர அது அது அந்த தாட் வந்து அவங்க ஒருத்தர், ஐயோ இவன் நாத்தம் பிடிச்ச சகோதரன், இவன் நம்ம வீட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு சகோதரியே கிடையாது. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்திலிருந்து, இந்த உலகத்தின் மரணத்திலிருந்து ஒருத்தன் 4வது நாள் வெளியில வர்றான், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுட்டு வெளியில வர்றான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பார்த்த மாதிரிதான் நாமளும் பார்க்கணுமே தவிர்த்து, அவன் மேல செத்த புடவை இருக்குது, அவன் மேல செத்து போன ஸ்மெல்லு வருது, இவன் வந்து எதுல இருந்து அந்த கல்லறையில இருந்து வந்தவன் அப்படிங்கிற அடையாளத்தோடலாம் நம்ம பார்க்க கூடாது. வேற மாதிரியான பார்வை. அது என்னன்னா, 4 நாளாக மரணத்தின் கட்டுல இருந்தவன ஜெயிச்சுவன் வந்திருக்கிறான். இப்படிப்பட்டவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இப்படிப்பட்டவனுடைய ஐக்கியம் தான் எனக்கு வேணும். அந்த வியூல லார்ஜர்வை பாக்குற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்ப இது மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நாமளும் எப்படி மாற முடியும் கேட்டீங்கன்னா, செத்து போன ஆட்களை வெளியில கூட்டிட்டு வர முடியும். அதுக்காக நம்ம போய் கல்லறையிலையும் சுடுகாட்டிலையும் நின்றுக்கிட்டு அங்க இருக்கிற பேரை படிச்சு பார்த்துட்டு ஹேய் கம் அவுட் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது நம்ம வேலை கிடையாது. அடையாளமா இந்த சம்பவத்துக்குள்ள நம்மளுக்கு படிக்கிற மெசேஜ் என்னன்னா, உங்களை சுத்தியும் பலர் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்னா, தேவன் மகிமைப்படுற மாதிரி சத்தியத்தை மட்டும் எடுத்து பேசுங்க, ட்ரூத்தை மட்டும் பேசுங்க. அது அவங்களை கூட்டிட்டு வரும் வெளியே. அதை விட்டுட்டு உலகத்துல அந்த புக்ல அப்படி இருக்குது, உலகத்துல எங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கலாம், இதை போய் பாருங்க அப்படின்னு போலியான விஷயத்தின் மேல நீங்க உங்க சகோதரர்களுடைய மைண்ட கொண்டு போய் பதிய வச்சீங்க அப்படின்னா அது பதியும். பட் கண்டிப்பா பர்மனண்டா பதியாது. அவன் ஒரு நாள் உங்களை கண்டுபிடிச்சிருவான். நல்ல சகோதரன் யாரு, பொய்ய சொல்ற சகோதரன் யாரு, உண்மையிலே இது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா மக்கள் பொதுவாகவே கொஞ்சம் ஞானமா இருக்காங்க. அதுவும் பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டா கம்பேர் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள். அப்போ யாரையும் நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, ஏமாத்திட முடியாது. ட்ரூத்துக்காக சகோதரர்கள்ட்ட பழகி ட்ரூத்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, தேவன் உங்களுக்கு சரியான இடங்களையும் ஆட்களையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இல்ல நம்மளுக்கு கிடைக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், எப்படி நான் எப்பவுமே ஸ்பெஷல்னு காட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா தான் போகும் ஊழியம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு நின்றோம். ஆரம்பம் அற்பமா இருக்கிற ஊழியம் தான் வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா நிமிர்ந்து போகும். ஆரம்பம் பிரம்மாண்டமா இங்க அங்க அங்க எங்கன்னு போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடைசியில் அது ஒண்ணுமே எல்லாம் போயிடும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யணும்னா, தேவனுக்கு மகிமை வருமா, அவ்வளவுதான். இல்லையா, இதுல எனக்கு ஒரு விஷயமே இல்லை. இந்த லாஸ்ட்ல நான் எழுப்புனா வேற ஒரு ஆள் மூலமா ஏற்றி எழுப்பிட்டு போறாரு. அப்போ இதுல எனக்கு பார்ட் இல்லை அப்படின்றது என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாடத்துல இருந்து ஒட்டுமொத்தமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம செய்யற எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், நம்ம பேசுற ஒரே ஒரு வார்த்தையா இருந்தாலும் தேவனுக்கு மகிமை வரணும் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு இந்த ஆள் மூலமா லாபம் வருமா, எனக்கு இவங்க மூலமா ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னா இந்த பைபிளை வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும். ஆகவே அப்படிப்பட்ட ஃபெயிலியர் நம்ம யாருக்கும் வரக்கூடாது. இன்னும் இதுக்குள்ள இருக்கிற
டீப்பான சத்தியங்களை நாம புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா ஓடுறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க.